வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 7/4/2025 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. நம்ம சேனல் இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா நம்ம சேனலில் திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம், ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் அப்டேட் கொடுத்துருக்குறேங்க. இந்த பதிவு தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்றைய பதிவை பார்த்துடலாங்க. பச்சை மிளகாய் 15 கிலோ கொண்ட பை 300 ரூபாயிலிருந்து 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்கைக்காய் திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வரத்து ரொம்ப அதிகங்க. கரும்பு முருங்கை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையே 7 to 8 ரூபாய்க்கு திருப்பி விற்பனை ஆகிருக்குதுங்க. செடி முருங்கைக்காய் பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலிருந்து 6 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. மரத்துக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 3 ரூபாயிலிருந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. முருங்கைக்காய் வரத்து ரொம்ப அதிகங்க. இன்னைக்கு அவரைக்காய்ங்க 20 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலையாக 400 ரூபாயிலிருந்து 700 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. அதிகபட்ச விலையாக பார்த்தீங்கன்னா 1 கிலோ 35 ரூபா ரேட்டு வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புடலங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 150 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 1 கிலோ பார்த்தீங்கன்னா 12 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குன்னு சொல்லாங்க. சுரைக்காய்ங்க நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான சுரைக்காய் இன்றைக்கி ஒரு கட்டு 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி தேர்டு குவாலிட்டிகள்லாம் 100 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பாகற்காய்ங்க 20 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 300 ரூபாயிலிருந்து 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 1 கிலோ பார்த்தீங்கன்னா 20 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீர்க்கங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 200 to 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 1 கிலோ பார்த்தீங்கன்னா 40 ரூபா வரைக்கும் தெளிவான காய் விற்பனை ஆகிருக்குதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட பை 100 ரூபாயிலிருந்து 150 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. 1 கிலோ அதிகபட்ச விலை 6 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பீட்ரூட் வரத்து ரொம்ப அதிகம். இன்னைக்கு 30 கிலோ கொண்ட பை ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் 200 ரூபாய்க்கும், செகண்ட் குவாலிட்டிகளை 100 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பூண்டு ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பூண்டு 1 கிலோ 140 to 150க்கும், செகண்ட் குவாலிட்டி 100க்கும், பல்லு பூண்டுகள் 1 கிலோ 50 ரூபாயிலிருந்து கிடைக்குதுங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான தக்காளி காஞ்சனா, சாகோ, பந்தல் தக்காளி 3மே பார்த்தீங்கன்னா 130 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. மற்ற மதன் எல்லாம் பார்த்தீங்கன்னா 120 ரூபாய் ஃபஸ்ட் குவாலிட்டி தக்காளி. மற்ற தக்காளி எல்லாமே 50 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் ஆவரேஜாக விற்பனை ஆகிருக்குதுங்க. தக்காளி வரத்து இன்னும் குறையில்லைங்க. வெளிக்காயும் வருது, லோக்கலும் வருதுங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலிருந்து 8-9 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கருகாப்பில் தலை பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு வராதுங்க. இது கிலோ கணக்குங்க. 1 கிலோ 50 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. புதினா தலை பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 5 ரூபாயிலிருந்து 8 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முட்டைக்கோசுங்க 40 கிலோ மூட்டை ஹோல்சேல் ப்ரைஸில் 200 to 250 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. உருளைக்கிழங்கு 1 கிலோ தெளிவான உருளைக்கிழங்கு 20 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 27 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கேரட் செகண்ட் குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டி 2 ரகம் வருதுங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி கிலோ 40 to 50ங்க, செகண்ட் குவாலிட்டி 30 to 40க்கு விற்பனை ஆகுதுங்க. சக்கரவள்ளி கிழங்கு 40 கிலோ மூட்டை இன்றைக்கி விலை இறங்கி 500 to 600 ரூபாய்க்கு வந்துருச்சுங்க. ஹோல்சேல் ப்ரைஸில் 1 கிலோ 15 ரூபாய்க்கு தான் விற்பனை ஆகுதுங்க. மரநெல்லிக்காய் 1 கிலோ 40 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பப்பாளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 100 ரூபாயிலிருந்து 150 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பழத்தின் தரத்திற்கேற்ப சப்போட்டா பழம் விலை சற்று குறைவு. 15 கிலோ கொண்ட பாக்ஸ் இன்றைக்கி அதிகபட்ச விலையாக 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. அதாவது 1 கிலோ 20 ரூபாயில் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகிருக்குதுங்க. மாங்காய் பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் 1 கிலோ 20 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 25 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டைக்காய்ங்க 15 கிலோ கொண்ட பை ஃபஸ்ட்டு குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி வெண்டைக்காய் 2 ரகமாக வருதுங்க. 15 கிலோ கொண்ட பை ஃபஸ்ட்டு குவாலிட்டி வெண்டைக்காய் 400 ரூபாயிலிருந்து 450 நல்ல தெளிவானங்க 500 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. இதுலேருந்தும் 50 ரூபா முன்ன பண்ண போயிருக்கலாங்க. செகண்ட் குவாலிட்டி வெண்டைக்காய் 300 to 400 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தாவரங்காய் 15 கிலோ கொண்ட பை 300 ரூபாயிலிருந்து 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. காயின் தரத்திற்கேற்ப கத்திரிக்காய்ங்க சிம்ரன் பவானி 2 டைப் வருதுங்க. சிம்ரன் கத்திரிக்காய் 25 கிலோ கொண்ட பை 100 ரூபாயிலிருந்து 150 ரூபா தான் இன்றைக்கி கத்திரிக்காய் விற்பனைங்க.
பவானி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கத்திரிக்காய் இருந்தால் 300 ரூபாயிலிருந்து 350 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட பை ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பொரியல் தட்டை இருந்தால் 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. செகண்ட் குவாலிட்டி பொரியல் தட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 150க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான இஞ்சி 1 கிலோ 40 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சம்பழம் விலை சற்று குறைவு திருப்பூர் மார்க்கெட்டில் 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி போல் 50 ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி போல் 30 ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெள்ளரிக்காய்ங்க ஹோல்சேல் ப்ரைஸில் 1 கிலோ 20 to 25 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா இப்போ அனைவரும் பார்த்தீங்கன்னா இப்போ அத்தனை பக்கம் வெங்காயம் வந்து ஒரு 20 to 30 நாளில் எடுக்க கண்டிஷன் இருக்குது. அதுதான் வந்து விலை ஏறணும்னு சொல்லி அனைத்து பேர் மக்களும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரே பண்ணிக்கோணுங்க. அதுதான் விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மூலதனம் வெங்காயம் தான். இப்போது இன்றைக்கி திருப்பூர் மார்க்கெட்டில் ஈரங்காட்டி பெருசாக ஒரு எந்த மாற்றம் இல்லைங்க. 25 கிலோ கொண்ட பை சராசரியாக 200 ரூபாயிலிருந்து 750 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குது. 200 ரூபாய்க்கு தண்டுக்காய்ங்க நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி வெங்காயம் 600 700க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பெரிய வெங்காயங்க 1 கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பெரிய வெங்காயம் 28 to 30க்கும் செகண்ட் குவாலிட்டி பெரிய வெங்காயம் 20 to 25க்கும் நச்சுப்பொடி பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா 15 ரூபாயிலிருந்தே கிடைக்குதுங்க. அரசாணிக்காயில் பார்த்தீங்கன்னா சின்ன மூட்டை 25 மூட்டை வந்து போடலாமான்னு கேட்டிருந்தீங்க. 25 மூட்டை 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. போடுறாப்ப இருந்தால் போடுங்க. 50 மூட்டை பார்த்தீங்கன்னா 150 ரூபாயிலிருந்து 200 ரூபா வரைக்கும் அரசாணிக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா 2 கிலோ வர்ற மாதிரி சைஸில் இருந்தால் கொஞ்சம் ரேட் சேர்ந்து போகுதுங்க. 50 மூட்டை 2 கிலோ வர்ற மாதிரி ஒரு காயும் பார்த்தீங்கன்னா 2 கிலோ வர்ற மாதிரி இருக்கணுங்க. அப்படி இருந்தால் மூட்டை 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. பெரிய காய் ஒரே காய் 7 8 கிலோ வர்ற மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா அதே 50 மூட்டை 150 ரூபா 200 ரூபாய்க்கு உள்ளதை வாங்குகிறாங்க. காலிஃப்ளவர் 15 பூ கொண்ட மூட்டை 150க்கும் 24 பூ 25 பூ கொண்ட மூட்டை 250 to 270 வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தேங்காய் சிறிய நச்சுப்பொடி தேங்காய் ஒரு காய் 10 to 15க்கும் மீடியம் சைஸ் 18 to 24 வரைக்கும். பெரிய காய் 400 கிராம் வர்ற காய் வந்து பெரிய காய்ம்பாங்க. 400 கிராம் குறையாத வரணுங்க. அந்த காய் 27 ரூபாயிலிருந்து 30 32 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 20 ரூபாயிலிருந்து 25 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தர்பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் வந்து அனைத்து மக்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய பழங்க. இருந்தாலும் விலை வந்து இந்த வருஷம் வந்து தர்பூசணி வந்து விலை வீழ்ச்சிதுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப சோகமான விஷயம் விவசாயிகளுக்கு. 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா காட்டுக்குள் 4 ரூபா 5 ரூபாய்க்கு தான் போகுதுங்க. திருப்பூர் மார்க்கெட்டில் 40 கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா 200 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 250 ரூபா வரைக்கும் தெளிவான காய் விற்பனை ஆகுதுங்க. கோவக்காய்ங்க 25 கிலோ கொண்ட பை ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கோவக்காய் இருந்தால் 250 ரூபா தான் டாப் ரேட்டுங்க. விலை வந்து கோவக்காய் வந்து இறங்கிருச்சுங்க. கொய்யாப்பழம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் 20 ரூபாயிலிருந்து 25 ரூபா வரைக்கும் கொய்யாப்பழம் வந்து விற்பனை ஆகுதுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு வந்துகிட்டே இருக்குங்க. சில பேர் கால் பண்ணி வீடியோ போட மாட்டீங்களா அப்டேட் பண்ண சொல்லியிருந்தீங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு வந்துகிட்டே இருக்குங்க. எக்காரணத்தை கொண்டும் வீடியோ வந்து ஒரு நாள் 2 நாள் டிலே ஆகி வரலாங்க. ஆனால் வந்து வீடியோ போடுறத வந்து நிப்பாட்ட மாட்டேங்க. நம்ம சேனலில் வர்ற பதிவு விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு. வீட்டில் இருந்துட்டு மார்க்கெட்டில் தெரிஞ்சுக்குங்க. நன்றி, வணக்கம்.